எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் டியூஸ்டே அன்னைக்கு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஜெயில் வார்டன், அப்புறம் ஒரு சீஃப் வார்டன், அவங்க 3 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நாகர்கோயில் சப் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்ஜஸ் சொல்லியிருக்காங்கன்னா, 35 இயர் ஓல்டு ஒரு பிரிசனர் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. அதனால் அவர் டெத்தே ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது மண்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. பண்ணப்பட்ட வார்டன்ஸ் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயில் வார்டன் சிவகுமார்னு சொல்லி 48 இயர்ஸு, அப்புறம் சுவாமியர் மடம் அந்த ஊரை சேர்ந்தவர், அப்புறம் ஜெகன்னு சொல்லி 46 இயர்ஸ், அவர் தெங்கைப்பட்டினம் அப்படிங்கிறத இடத்த சேர்ந்தவர். இன்னொருத்தர் சீஃப் வார்டன், அவர் திருமலை நம்பி அப்படிங்கிறது அந்த இதை சேர்ந்தவர், அதாவது சுரேஷ்னு சொல்லி 50 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் டிஓஐக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசீஸ்டு அதாவது இறந்தவர் பேர் சபரிவர்மன் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவர் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு அவர் ஆல்கஹாலிக்காக இருந்தாலும் அன்றைக்கி அவர் குடிக்காமல் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்னென்னா சில இன்மேட்ஸ் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, சில இன்மேட்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவரை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு ஜெயில் ஸ்டாஃப் அலிஜெட்டாக அவரை அடிச்சிருக்காரு, கையால் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மீதி 2 பேர் அதை எவிடன்ஸை கன்சீல் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் மீதி இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, அதனால் மறைச்சதுக்காக அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இனியும் 5 இன்மேட்ஸ் யாருன்னு அந்த க்ரைம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெசசரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது இந்த கேஸு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அட்டாப்சி அவருடைய இது பண்ணப்பட்டிருந்தாலும் டியூஸ்டே அன்றைக்கி அவங்க ஃபேமிலி இனியும் பாடியை ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டியூஸ்டே அன்றைக்கி அவர் சொல்லியிருந்திருக்காரு. டீச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ப்ரிலிமினரி அப்சர்வேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அட்டாப்சி மூலிமா இன்ஜுரிஸ் அந்த பாடியில் ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கு அவருடைய பாடியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சபரிவர்மன் அப்படிங்கிறவர் ஒரு டிசேபிள்டு பர்சன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எத்தங்காடு அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க. அவங்க நாகர்கோவிலில் லாட்ஜ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஜூலை 9 இந்த கேஸு விஷயமா. அதாவது 200 கிராம்ஸ் ஆஃப் அந்த குட்கா அவர் அந்த இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜூலை 9 அவங்க அந்த இதில் லாட்ஜ் பண்ணியிருந்துருக்காங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு. டே அன்றைக்கி என்ன இருக்குன்னா இறந்துருக்காரு. அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் டெட்டோரியேட் ஆகிருக்கு அவருடைய ஹெல்த்து, அந்த கண்டிஷன், அதில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவங்க ப்ரிசன் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி என்ன அலிஜெட் பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டடியில் டார்ச்சர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்கிட்ட அவங்க ரோட் ரோக்கோ பண்ணியிருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. எங்கன்னா நேசமணி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அண்டர் வேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் டிஓஐக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரிமாண்ட் பண்ணப்படும் போது மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் கொடுத்ததில் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குதுன்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே இப்போ ஜுடிஷியல் அந்த மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விக்டிம் அந்த இறந்தவருடைய சிஸ்டர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டில் அவங்க நல்லா தான் இருந்தார் அப்படிங்கிறத அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார், அவங்க ப்ரிசனர் விசிட் பண்ணும்போது நல்லா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த டெத் ஆனதுக்கப்புறம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இடையில இப்போ அப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே அவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்க ரூலிங் பார்ட்டியை அதாவது கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது டைவர்ஷனரி பாலிட்டிக்ஸை என்கேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட்டியுடைய லீகல் விங் ஜாயிண்ட் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, பரந்தாமன் அப்படிங்கிறவர் இந்த இன்சிடெண்ட் அன்ஃபோல்டு பண்ணப்படும் போது கன்னியாகுமரியில் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பிஸியாக இருந்தார். சீன்ஸ்
ஃபில்மிங் சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு, அலிகேஷன் வச்சுருக்காரு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பெரம்பூரில் அப்புறம் வந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ரேஷன் ஷாப்பில் அப்புறம் வந்து அந்த கேமராஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவரை அந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க அட்டென்ஷனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ஈவெண்ட்னா அந்த வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எனிவே இப்போ வந்து ப்ரோபு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான் வந்து சொல்லணும். அவங்க சொன்னதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது உண்மை வெளியே வரும். இந்த மாதிரி கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது இப்போ அடிக்கடி வந்து நடக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இறந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.